70 இயர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் இந்த அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கருத்து சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் ஓவியங்கள் வரைவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புத்தகங்கள் எழுதுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாடகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சினிமாஸ்லாம் வர ஆரம்பிச்சு, தேட்டருக்கு போய் பார்த்தாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் தான், அதே சமயம் நிறைய பேர் தனக்கு தெரிஞ்ச நல்லதையும் சொல்கிறாங்க சினிமாவில். உதாரணத்துக்கு வந்து டைரக்டர் சங்கரை சொல்லலாம், அப்புறம் ஏஆர் முருகதாஸ் சொல்லலாம். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிவின்னு ஒன்று வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பல யுத்தங்கள். அந்த காலத்துலலாம் மனிதர்கள் வந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 300ன்னு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல போர்கள் நடக்கும், அந்த காலத்துலலாம் நடக்கும். நிறைய பேரை பார்த்திங்கன்னா இங்கே கற்பழித்து கொலை பண்ணுறது இதெல்லாம் நிறையா நடக்கும். இந்த அரசர்னு சொல்லுவாங்க. அந்த அரசருக்கு பார்த்திங்கன்னா நிறையா பொண்ணுங்கள்லாம் சேவை பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பேர் அடிமையாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அரசரை நம்பி தான் இருப்பாங்க. அரசர்னால் யார்? அவருக்கு என்ன தெரியும் பாவம்? அவரை நம்பிக்கிட்டு ஒருத்தனோட முடிவு மட்டும் எல்லாத்தையும் ஒருத்தனோட முடிவு எல்லாருக்கும் நல்லது தருமா அப்படிங்கிறது யோசிக்கணும். அந்த ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும், கெட்டவனாக இருந்தானா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தனால் எப்படி எல்லாருக்கும் நல்லது பண்ண முடியும், நல்லது கற்றுக் கொடுக்க முடியுங்கிறது யோசிச்சு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலை வளர செல்ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு. டச் செல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் இந்த சோசியல் மீடியாஸ்னு ஒன்று வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ 5G வந்திருக்கு. 5G வந்ததுனால பார்த்திங்கன்னா 24 hours நெட் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புக்கெல்லாம் எழுதுவாங்க. இந்த ஸ்கூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸ்கூல்ஸில் போனால் படித்தவன 4 பேர் தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் நல்லவன் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே பார்த்திங்கன்னா யாரோ எழுதுகிற புக்கை படித்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் யோசித்து பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா நீச்சல் அடிக்கணும், அப்புறம் மிருகங்கள் வந்தால் சண்டை போடணும், அப்புறம் நிறைய விவசாயம் தெரிஞ்சிருக்கணும், நிறைய மரம் செடி கொடிகளோட பயன்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த காட்டுக்குள்ளே அது தெரிஞ்சால் தான் நம்ம வாழ முடியும். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவனை செல்லு, நெட்டு, லேப்டாப்பு, கரண்ட்டு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. மறுபடியும் அவன் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன். அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அவனுக்கு இந்த இன்ஜினியரிங், இந்த கரண்ட்டு, இந்த ஐடிஐ, இந்த கம்ப்யூட்டர் இதெல்லாம் அவனுக்கு எதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? அவனுக்கு விவசாயம் தெரிஞ்சால் போதும், நீச்சல் அடிக்க தெரிஞ்சால் போதும், மிருகங்கள் வந்தால் தற்காத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சண்டை தெரிஞ்சால் போதும். அவ்வளோதான் அவனுக்கு தெரியணும். அவனுக்கு தெரிஞ்சதில் சிறந்து விளங்கினான் அப்படின்னா அவனை கொண்டு போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எதோ ஒன்றும் இல்லாத அது ரோபோட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படிக்க வச்சு அவன் மறுபடியும் அந்த காட்டில் என்ன பண்ணுவான்னா, விவசாயம் தெரியாமல், நீச்சல் அடிக்க தெரியாமல் ஒரு நாள் மூழ்கி செத்துருவான். ஏதாவது மிருகம் அடிச்சிடும், எங்கே போகணுன்னு தெரியாமல் தொலைஞ்சி போயிடுவான். அதுதான் அவனுக்கு நடக்கும். ஸோ அவனுக்கு என்ன தேவைங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னா அவன் நல்லா சாப்பிட முடியும். தண்ணியில் இருந்தால் நீச்சல் அடித்து தப்பிச்சிக்க முடியும், மிருகங்களை தான் தப்பிச்சிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்படங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படங்கள், திரைப்படங்கள், இந்த புத்தகங்கள், இந்த லைப்ரரிஸ், அப்படியே டிவி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போடுற ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், பிடிக்கலன்னா போயிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தது. கொஞ்சமாக இந்த திரைப்படங்கள், இந்த லைப்ரரிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், இந்த நாடகங்கள் இதெல்லாம் வந்ததுனால, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த சினிமா வந்ததுனால கொஞ்சம் மக்கள் வந்து பிடிச்ச படத்துக்கு போவாங்க, பிடிச்சிருந்தா பார்ப்பாங்க. கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ஆரம்பிச்சு. அந்த காலத்தில் வந்து மனுஷன் வந்து இந்த காட்டுவாசின்னு சொல்லுவாங்க. அதாவது நியாண்டர்தால் மனிதன், ஹோமோ சேபியன், குரங்கு
குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்க. அந்த குரங்கு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவன்னா இப்படி தான் இருக்கணும், கெட்டவன்னா இப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ நல்லது கெட்டதை தட்டி கேட்கணும், கெட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது, நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறது, எப்படி அடுத்தவங்கிட்ட நடந்துக்கணும், எது நல்லது கெட்டது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டாங்க. என்ன தான் இருந்தாலும் அவங்க போடுற படத்தை தான் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இருக்கும்போது தான் இந்த செல்லு நெட்டு வந்துச்சு, சோசியல் மீடியாஸ் வந்துச்சு. இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து அவனுக்கு என்ன தேவையோ ஒரு படி போய் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி அவன் கற்றுக்கிட்டு, நிறைய பேர் வந்து நிறைய சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் சேனல்லே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு இம்பார்ட்டன்ங்கிற ப்ளேஸ் லிஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவங்க தெரிஞ்ச நல்லது கெட்டது எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது நமக்கு 1-2 நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத அவங்க கற்றுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை இப்போ சோசியல் மீடியா வந்ததுலேருந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய நல்லவங்க வந்து உலகத்தில் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது, கெட்டவங்கள்லாம் நடக்குது, போலீஸ் அராஜகம், அரசியல்வாதிகள் அராஜகம், இதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, பேட் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, கொள்ளைகள்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை திருத்தணும்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட மாட்டிக்கவும் கூடாது, இந்த மாதிரி நம்ம ஆயிரவும் கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நல்லவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, கூட இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர் 3 பேர் 4 பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் வந்து மக்களை எப்படியா திருத்தணும், மக்கள் திருந்தி வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சோசியல் மீடியா வந்து மக்கள் அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கற்றுக்கிட்டு அங்கேருந்து லேர்ன் பண்ணி அதில் இருக்க அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த நல்லது கெட்டதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்ன பழைய காலங்களில் இருந்த குற்றங்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ குற்றங்கிறது ரொம்ப குறைவாக மாறிடுச்சு. அது காரணம் வந்து இந்த சோசியல் மீடியாஸ் வந்தது தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை பற்றி அறிவுகளை வளர்த்துக்கிட்டு வாழ்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சோசியல் மீடியா தான். இனிமேல் பார்த்திங்கன்னா யாராவது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது சோசியல் மீடியா. மக்களை திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இந்த சோசியல் மீடியாஸ், இந்த சினிமாஸ், சோசியல் மீடியாஸ், இந்த நெட்டு, கூகுள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்கள் வந்து திருத்தி இப்போ கொண்டு போயிருக்கு. இதுக்கு மேலே ஒரு சக்தி வரும், சோசியல் மீடியாவுக்கு மேலே ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ன்னு வருமானு தெரியல. இப்போதைக்கு மக்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்ததுலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை ஒழுக்கமாக நேர்மையாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மனுஷன் உருவாகி பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து நம்பர்ஸை கண்டுபிடிச்சி எழுத்துக்களை கண்டுபிடிச்சி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மனுஷன் கொஞ்சம் மிருகத்துலேருந்து கொஞ்சம் வரத்துக்கு 1,00,000 வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5,000 வருஷங்கள், 10,000 வருஷங்கள், 1,00,000 வருஷங்கள், 1,00,000 வருஷங்கள் அதெல்லாம் இருக்குது. நிறைய பாலியல் குற்றங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸில் லேடிஸ்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்க, பழகிறன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா நிறைய பேர் வாண்டடாக வந்து சோசியல் மீடியாஸில் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இவங்க ஃபோட்டோ போடுறது, கமெண்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய லேடிஸ் பாய்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஜாலியாக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. இன்னும் சொல்லணுன்னா ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் சேர்த்தி விட்றத விட ஒருத்தன் நல்லா இருக்கணும், ஒருத்தன் 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவனுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க, அதுதான் நல்லது. உங்களுக்கு யாராவது ஒருத்தன் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவங்க கையில் மொபைல் இருக்கான்னு பாருங்கள், மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க, ஒரு நெட்டுக்கு வாங்கி கொடுங்க. இந்த காலம் என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த காலகட்டங்களில் என்ன நடந்துகிட்ருக்கு, மக்கள் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, மக்கள் எதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க, எதை நோக்கி போயிட்டுருக்காங்கிறது சோசியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. நம்ம படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் உண்மையாலுமே அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது,
100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லாஜிக்ஸு, மெத்தட்ஸு, இன்ஜினியரிங் டெக்னிக்ஸு, ஃபிசிக்ஸ் டெக்னிக் இதெல்லாம் 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது. அதுதான் உண்மை. அதை தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மக்கள் எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, எதை அப்டேட் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் கற்றுக்குறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்காவது கல்வி அறிவை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுங்க. ஒரு 5G மொபைல் வாங்கி கொடுங்க. எனி டைம் நெட் இருக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுக்கு யாருக்காவது நெட் இல்லை அப்படின்னா நெட்டுக்கு காசு போட்டு விடுங்க. அவங்க நிறைய விஷயம் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பை நல்லா இது பண்ணிக்குவாங்க. ஆனால் லைஃபுங்கிறது கொஞ்சம் போரான ஒரு விஷயந்தான். போராக இருக்குது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா டிவியில் பார்த்திங்கன்னா பிடிச்ச படம்லாம் போடுறதில்ல. அதை நினச்சிக்கோங்க. ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச படத்தை அவங்களே பார்த்துக்குவாங்க. நெட்லலாம் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வீடியோஸு பிடிச்சவங்கிட்ட பழகுவாங்க. பிடிச்ச மாதிரியான ரிலேஷன்ஸ் கிட்ட பழகுவாங்க. பிடிச்ச மாதிரியான நபர்கள் கிட்ட பழகுவாங்க. பிடிச்ச மாதிரி வீடியோஸ் பார்ப்பாங்க. ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டே வாழ்வாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுங்க. உங்கள்கிட்ட காசு எவ்வளோ இருந்துச்சுன்னா பெரிய ஐஃபோன்லாம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 13,000 15,000 அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும். அதுவே ஐஃபோனுக்கு ஈக்குவலான ஒரு ஃபோன் தான். ஸோ சோசியல் மீடியான்றதுலேருந்து மக்கள் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நடப்பில் நிகழ்கிற விஷயங்கள் மனுஷனோட முன்னேறி போயிட்டுருக்கிற மனுஷனோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய குற்றங்கள்லாம் குறைஞ்சிட்ருக்கு. ஸோ அதுதான் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது மொபைல் பார்த்துக்கிட்டு இருந்தால் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அது ஒரு கெட்ட பழக்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. மொபைல் பார்க்குறது ஒரு நல்ல பழக்கம். நிறையா விஷயம் கற்றுக்க முடியும். நல்லது கெட்டது கற்றுக்க முடியும். அது கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்கிறேன். பாய். அப்புறம் நிறைய பேர் மன கஷ்டங்களில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த சோசியல் மீடியாஸ் மொபைல் ஃபோன் அவங்கள என்டர்டெயின் பண்ணுது, ஆறுதல் கொடுக்குது, அவங்க மனசுக்கு நல்லது கொடுக்குது, ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. நிறைய பேர் நிறைய வீடியோஸில் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நிறைய தற்கொலைகள் மொபைல் ஃபோனால் குறைஞ்சிக்கிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர், யாருமே எனக்கு இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, லவ்வர் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ நிறைய மொபைல் ஃபோனில் பார்த்திங்கன்னா நிறைய என்டர்டெய்னிங்கான விஷயங்கள்லாம் வந்துகிட்ருக்கு. நிறைய பேரோட சேட் பண்ண முடியுது. நமக்கு பிடிச்சவங்களோட பேச முடியுது. இந்த தற்கொலை பண்ணுறது இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் சர்க்கார் படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்தால் கொஞ்சம் கிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய பேர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அடையணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் பேசி ஏதாவது ஒரு பொண்ணுங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க விருப்பமே இல்லாமல். அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு மொபைல் ஃபோனே என்டர்டெய்னிங்காக இருக்குது. நிறைய பேர் இப்போலாம் கல்யாணமே பண்ணுறதில்ல. மொபைல் ஃபோனே பார்த்துட்டு யாராவது லவ் பண்ணி நம்ம மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. மொபைல் ஃபோன் சோசியல் மீடியாஸால் இன்றைக்கி நிறைய நல்லது நடந்துகிட்டு நிறைய கற்றுக்கிறது தான். நிறைய பேர் ஒருத்தன் ஸ்கூல் போய் கற்றுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை பார்த்துட்டு இவன் நல்ல பையன், இவன் பேர் நிறைய விஷயம் கற்றுக்குறான், நல்லவன், இவனுக்கு நிறைய நல்லது கெட்டது தெரியும்னு நினச்சிருப்பான். ஆனால் அதெல்லாம் 1000 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யாரோ சொல்லிட்டு போனது. இந்த காலத்துக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு யோசிப்பாருங்க. உண்மையாலுமே ஒருத்தன் நல்லவன் இருக்கான், ஒருத்தன் கற்றுக்குறான் அப்படின்னா மொபைல் ஃபோனில் அவன் யூஸ் பண்ணுறது சோசியல் மீடியாஸு மொபைல் ஃபோனை பயன்படுத்துறது மூலிமா நிறைய விஷயம் கற்றுக்குறான். அதுதான் உண்மை. ஸோ அதான் சொல்ல நினச்சேன்.